தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு பிக் பிரேக்கிங் நியூஸ். அதாவது ஒரு பெரிய ஃபோர்ஜரி கதையை நம்முடைய பாரதிதாசன் ஐயா கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னென்னா பயங்கர ஷாக்கிங்கான நியூஸு. பாருங்கள், டெப்டி மாடரேட்டர் ரூபன் மார்க் ஐயா அவருடைய மனைவியை விமென்ஸ் ஃபெல்லோஷிப் இதில் இதாகி ஓட்டு வைத்து நாங்கள் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறோம், செலக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஒரு பொய்யான தகவலை வைத்து அவங்களுடைய பெயரை ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறாங்க. அதாவது ரூபன் மார்க் ஐயாவுடைய மனைவி அந்த பிஷப் அம்மாவை இவங்க ஏற்கனவே ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணது போல் காட்டி ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பாரதிதாசன் ஐயா எல்லா ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இது கண்ணில் சிக்கிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிஷப் மாடரேட்டருடைய டெப்டி மாடரேட்டர் இன்சார்ஜ் ரைட் ரெவரண்ட் ரூபன் மார்க் அவங்களுடைய மனைவிக்கு ஓட்டு கிடையாது என்று ரிமூவ் பண்ணி விட்டார்கள். அப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டுங்க அன்பு திருச்சபை பிள்ளைகளே, பேராயர்களே மற்றும் வாக்காளர்களே, நீங்கள் இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படி ஒரு உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசன் ஐயா நடத்துகிற இந்த தேர்தலையே இவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணுறாங்கன்னா இது வரைக்கும் எவ்வளவு தில்லுமுள்ளு பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை நாம் எப்படி பிரதம பேராயராக தேர்ந்தெடுக்க முடியும்? இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாக்களித்தால் நீங்கள் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் அறைவதற்கு, அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு விற்பதற்கு தயாராகிவிட்டீர்கள் என்று தான் அர்த்தம். இதை பகிரங்கமாக சொல்கிறேன். ஒரு டெப்டி மாடரேட்டர் இன்சார்ஜ் தன்னுடைய மனைவியை எலெக்ஷனில் செலக்ட் ஆகி அவர் வாக்காளர் என்று போலியாக ஒரு நீதிபதி வைத்த பிறகு அதில் இப்போ இந்த ஓரிரு நாட்களுக்குள் செய்திருக்கிறார்கள். போலியாக அவருடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருக்கிறார்கள். இதை இன்றைக்கு நீக்கியிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் செய்யக்கூடிய ஒரு தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவர்களை நாம் மாடரேட்டராக தேர்ந்தெடுத்தால் மொத்த திருமண்டலமும் அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். நான் தயவு செய்து சொல்கிறேன். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். இவ்வளோ பெரிய குற்றத்தை, அதாவது மாடரேட்டர் இன்சார்ஜ் டெப்டி மாடரேட்டர் அவர் தன்னுடைய மனைவிய பெயரை வாக்காளர் பட்டியலில் உள்ளே சொருவி இருக்கிறார் கள்ளத்தனமாக. இன்றைக்கு அது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிட்டது. இது எல்லாம் எதற்காக? நாளை மறுநாள் தேர்தல் வரப்போகிறது. இன்றைக்கு இப்பொழுது ஒரு தற்செயலாக இப்பொழுது அந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? 14 பேராயர்களும் 13 பேராயர்களும் நீங்கள் கவனத்தில் வைத்து, இப்படிப்பட்டவர் திரும்ப வந்தால் நிச்சயமாக அவரை சார்ந்துள்ளவர்கள் சேர்ந்து அத்தனை கோடி சொத்தையும் ஆட்டையை போட்டு விடுவார்கள். எல்லா சட்டத்திட்டங்களையும் அமெண்ட்மெண்ட்டை தான் திருத்தி அவர்களுக்கு ஏற்றாப்புள் மாற்றி விடுவார்கள். ஏகப்பட்ட பிரச்சனை நம்முடைய சிஎஸ்ஐ டிஎல் இருக்கிறது, சிஎஸ்ஐ செனாட்டில் இருக்குது. இதெல்லாம் நான் இது எலெக்ஷன் முடிந்த பிறகு நான் உங்களுக்கு கொண்டு வரேன். இவ்வளோ பிரச்சனைகள் வச்சு இது ஒரு தனியார் டப்பா போல் வைத்து இவர்களே ராஜா, இவர்களே மந்திரி, இவர்களே எல்லாம் என்று சொல்லி திருச்சபை மக்களுடைய கண்ணிலே மண்ணை போட்டுவிட்டு இவ்வளவு நாட்கள் கூட்டணி போட்டு கொள்ளையடித்திருக்கிறார்கள். கூட்டணி போட்டு திருச்சபையை ஆக்கிரமித்திருக்கிறார்கள். திருச்சபையுடைய சட்டத்திட்டங்கள், விதிமுறைகள் எல்லாவற்றையும் மீறி இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தங்களுக்கு சாதகமாக வழக்கை திருப்பி கொண்டு வந்து இன்றைக்கு திருமணத்தை அழிப்பதற்கு கூட்டு சதி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே வாக்காள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த எச்சரிப்பின் செய்தியை, இது பரிசுத்த ஆவியாருடைய செய்தி, இயேசு கிறிஸ்து என் மூலம் உங்கள் காதுகளில் பேசிக் கொண்டிருக்கிறார். ரூபன் மார்க்கை தவிர 13 பேராயர்களும் தயவு செய்து இதை செவியில் எடுத்து நீங்கள் ஒரு மனதோடு ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து நீங்கள் ஒரு மனதோடு உங்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ஷர்மா பிஷப் அவர்களை நீங்கள் ஆதரியுங்கள். நாங்கள் கூட இருக்கிறோம். அவரும் எல்லையை மீற விட மாட்டோம். கூட இருந்து நாங்கள் அதை பார்த்துக்கொள்வோம். நிச்சயமாக அவர் வைராக்கியத்தோடு சொல்கிறார், ஒரு அடி இடத்தை கூட நான் விற்க மாட்டேன், நான் செத்து போனாலும் போவேனே தவிர இப்படி ஒரு ஈனப்பிழைப்பு எனக்கு தேவையில்லை என்று வைராக்கியமாக சொல்கிறார். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனவே தயவு செய்து இந்த செய்தியை அனைத்து வாக்காளர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்யுங்கள். ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக இந்த தேர்தல் மாற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். மீண்டும் நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.